என்னதான் மழை வந்து குறுக்கிட்டாலும் இந்தியாவோட ஒன் டே மாஸ் பெர்ஃபார்மன்ஸை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் ஒன் டே மேட்ச்ல 7 விக்கெட் வித்தியாசத்தில் மரண மாஸ் வெற்றி. அதாங்க ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு டூர் வந்திருக்காங்களே, ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட தோத்து போயிட்டாங்க. அடுத்து 3 ஒன் டே மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஒன் டே மேட்ச் வந்து தர்மசாலால நடந்தது. அதுல மழையால குறுக்கிட்டு இந்த மேட்ச் நடக்குமோ நடக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கல 25 ஓவர் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்தியாவுக்கு சொல்லவா வேண்டும், இப்பதான் ஐபிஎல் முடிச்சுட்டு வந்து அதுல ஐபிஎல்ல நல்லா விளையாண்ட பிளேயர்லாம் மொத்தமா தூக்கிட்டு இந்தியன் டீம்ல போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஆப்கானிஸ்தான் வந்து அவங்களும் குறை இல்லாம அதிரடியா ஆடினாங்க. அதுவும் அவங்களோட ஓபனிங் பேட்ஸ்மேன் ரஹமனுல்லா குர்பாஸ் வந்து 51 பால்ல 102 ரன் ஆரம்பத்துல இருந்தே அதிரடி. ஏன்னா மழை வந்ததுனால இது 25 ஓவர்னால அவங்களும் அதிரடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க மத்த எந்த பேட்ஸ்மேனுமே ஆடல. மிடில் ஆர்டர்ல அவங்களோட கேப்டன் வந்து அஸ்மதுல்லா சயீடியும் ஒமர் சாயும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா ஆடினாங்க. 26-27 ரன் அடிச்சாங்க. மத்த எல்லா பேட்ஸ்மேனும் சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டு இதுக்கு காரணம் ஒன் டேல முத களமிறங்கின புதிய பவுலர்ஸ் தான். அதாவது குர்னூர் பாரும் ஹர்ஸ்துபேயும் இந்த ஒன் டே மேட்ச்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் களமிறங்குறாங்க. அதுலயே தலா 3 விக்கெட். ஹர்ஸ்துபே ஓவர் வந்து ஆரம்பத்துல இருந்து அதிரடி ஆடினாலும் கடைசி 3 விக்கெட் எடுத்துட்டாரு. குர்னூர் பார் வந்து பவுலிங்ல 140 மேல போட்டு மிரட்டு போட்டு 3 விக்கெட்டை தூக்கிட்டாப்ல. அதுக்கப்புறம் அஸ்தீப் சிங் 2 விக்கெட், நிதிஷ்குமார் ரெட்டி 2 விக்கெட் அப்படின்றது 25 ஓவர் முடியதுக்குள்ளேயே 194 வந்து ஆப்கானிஸ்தானை சுருட்டிட்டாங்க. 195 தான் டார்கெட் அப்படின்ட்டு இந்தியா களமிறங்கின உடனே நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒரு 6 2 4 அப்படின்ட்டு 16 ரன்ல அவுட் ஆயிட்டு போனாலும் வந்து ஓபனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கி 16,000 ரன் எடுத்த புதிய சாதனை படைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சுப்மன் கில் வந்து ஒரு கேப்டன் ஆடி 84 ரன் எடுத்தாப்ல. இசான் கிஷன் வந்து 34 ரன். நம்ம செய்யறது வந்து வெறும் 12 ரன்ல அவுட் ஆயிட்டு போனாலும் கடைசியா கேஎல் ராகுல் வந்தார்ப்பா. என்ன நினைச்சாருன்னு தெரியல. எப்பயுமே வந்து பொறுமையா ஆடுற கேஎல் ராகுல் இப்ப அதிரடியா ஆடி 19 பால்ல 39 ரன் 3 6 4 4 மிரட்டி இந்தியாவை வின் பண்ணி வச்சுட்டாங்க. இதே மாதிரி அடுத்து வர 2 ஒன் டே மேட்ச்லயும் வந்து ஆப்கானிஸ்தானை மிரள விடுவாங்க இந்தியா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.